நட்ட நடுநிசி. உலகமே ஆழமான உறக்கத்தில் மூழ்கியிருந்தது. திடீரென காதுகளை பிளக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான யானையின் மரண ஓலம் கேட்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், நன்றாக காது கேட்கும் இளைஞர்கள் யாரும் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கவில்லை. ஆனால் தன் காதுகள் சரியாக கேட்பதில்லை என்று சொல்லிக் கொள்ளும் அந்த நடமாடும் தெய்வம் மட்டும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்திருக்கிறார். யானைக்கு என்ன நேர்ந்தது? அங்க காத்திருந்த அந்த ஆபத்து என்ன? வாருங்கள் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? நள்ளிரவு பதற்றம். மகாபிரிவாவின் தங்கும் இடத்திற்கு அருகில் மடத்து யானை கட்டப்பட்டிருந்தது. பொதுவாக உலகிலேயே மிகப்பெரிய விலங்கான யானைக்கு எலி, தவளை, குருவி போன்ற சிறிய உயிரினங்களை கண்டால் ஒருவித பயம் உண்டு. அன்று நள்ளிரவில் ஏதோ ஒரு பயத்தில் அந்த யானை பயங்கரமாக அலறத் தொடங்கியது. சீடர்கள் அனைவரும் களைப்பில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கும் அந்த ஓசை கேட்கவில்லை. ஆனால் கருணை கடலான பெரிவாளுக்கு மட்டும் அந்த அபய குரல் கேட்டது. மெதுவாக ஓசைப்படாமல் எழுந்து யானை கொட்டையை நோக்கி நடக்கிறார். பெரியவா அங்க போய் பார்த்தபோது நெஞ்சம் பதறும் ஒரு காட்சி. யானையின் முன்னால் ஒரு பிரம்மாண்ட நல்ல பாம்பு தன் முழு படத்தையும் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. யானை பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தது. உடனே பெரியவா சீடர்களை எழுப்பினார். பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த தொண்டர்கள் பாம்பை பார்த்ததும் தடி கம்புகளுடன் அதை அடிக்க பாய்ந்தார்கள். அப்போது அங்கே ஒலித்தது அந்த தெய்வத்தின் குரல். பாம்பை அடிக்காதே, ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றிவை, அதுவே போயிடும். அகல் விளக்கின் அதிசயம். பெரியவா சொன்னபடியே சீடர்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி வைத்தார்கள். என்ன ஆச்சரியம்! அதுவரை சீறிக்கொண்டிருந்த அந்த நாகம் விளக்கு ஏற்றிய சில நொடியிலேயே சாதுவாக அங்கிருந்து ஊர்ந்து வெளியேறியது. இங்குதான் நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு ஆன்மீக அதிசயம் இருக்கிறது. நன்றாக காது கேட்கும் சீடர்களுக்கு கேட்காத யானையின் அலறல் காது சரியாக கேட்கவில்லை என்று சொன்ன பெரிவாளுக்கு மட்டும் எப்படி கேட்டது? அன்று கஜேந்திரன் என்ற யானை ஆதி மூலமே என்று கதறிய போது அந்த பிரார்த்தனையின் குரல் மகாவிஷ்ணுக்கு மட்டும்தானே கேட்டது. அதே போல இந்த யானையின் பயக்குரல் கலியுகத்துக்கு நாராயணனான மகாபிரிவாளுக்கு மட்டுமே கேட்டிருக்கிறது. விலகாத பயமும் தாய் உள்ளமும். பாம்பு போன பிறகும் பெரியவா அங்கிருந்து நகரவில்லை. சீடர்களை பார்த்து சொன்னார், பாம்பு போயிட்டு விட்டது, ஆனா யானைக்கு பயம் போயிருக்காதே. யானையின் மனநிலையை புரிந்து கொண்ட அந்த தாயுள்ளம் அதை உடனே வேறு ஒரு பத்திரமான இடத்திற்கு மாற்ற சொன்னது. யானை பாதுகாப்பான இடத்திற்கு சென்று அமைதி அடைந்தது என்ற தகவல் வந்த பிறகுதான் பெரியவா ஓய்வெடுக்க சென்றார். தன் உடலை விட பிற உயிர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் மகா பெரியவா. வாயில்லா ஜீவனின் பயத்தை போக்கிய அந்த நடமாடும் தெய்வத்தின் பாதங்களை பணிந்து போற்றுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, ராம் ராம் பெரிவாசரணம், ராம் ராம் பெரிவாசரணம், ராம் ராம் பெரிவாசரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெரியவா ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.